ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு punarvis கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பாவ் பாஜி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம கடைகளில் விற்கிற பாவ் பாஜி மசாலா பொடியை வாங்கி தான் நம்ம பாவ் பாஜி செய்வோம். ஆனால் நம்ம வீட்டிலே உள்ள பொருட்களை வச்சு எளிமையாக எப்படி பாவ் பாஜி மசாலா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாவை சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இப்போ ஒரு 10 கிராம்பு எடுத்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். பட்டை வந்து சிறிய துண்டாக இருந்தால் 4லேருந்து 5 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க போதும். கருப்பு ஏலக்காய் 1, 2 பிரியாணி இலையை சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். 5 காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம மிதமான தீயில் வறுத்துக்கணும். மசாலா வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா மசாலா ஆறிடுச்சு. இப்போ வறுத்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட பாவ் பாஜி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பாவ் பாஜி மசாலாவை நம்ம வீட்டிலே எளிமையாக செய்யலாம். இந்த மசாலாவை நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோன்னா தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.